மார்க்கெட் நேற்றோட ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஓப்பன் ஆயிருக்கு, போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போதைக்கு எனக்கு க்ரூஷியல் லெவல்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறது நிஃப்டியில் 22,700 and 650. 700 because obviously very crucial level and it has been already அங்கே வந்து நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. சேம் வே 650யும் அதே மாதிரி தான். அண்ட் ஆல்சோ 650 அப்படிங்கிறது பிட்வீன் 650 and 700 அப்படிங்கிறது கன்சல்டேஷன் ஜோனாக இருந்திருக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் த லாஸ்ட் 2 daysல. ஸோ அதை நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், இது வந்து என்னோட அந்த டெய்லி சார்ட்டில் நான் காட்டினது. ஸோ அந்த லைனையும் வந்து இது எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நேற்று பண்ண தப்பெல்லாம் பண்ணாமல் இன்றைக்கி ட்ரேட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். பேங்க் நிஃப்டிலையும் ஐ திங்க் 700 லெவல் கண்டிப்பாக க்ரூஷியல் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் we have 550 levels which is previous day, I mean yesterday's low. We will wait for some setup. நாளைக்கு ட்ரேடிங் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிஃப்டிக்கும் இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டியும் எக்ஸ்பைரி. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எதுவும் பெரிய மொமெண்டம் நமக்கு இல்லை, ஏன்னா நேற்று மாதிரியே தான். பட் நேற்று பண்ண தப்பை நான் இன்றைக்கி பண்ணலை. நேற்று வந்து நான் இந்த இமீடியட்டாக அந்த ரிவர்சலில் என்ட்ரு ஆன மாதிரி இங்கே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு ஆக்சுவலி யோசித்தேன். பட் ஏன் ஆகலை அப்படின்னா நேற்று வந்து எனக்கு இங்கேருந்து எனக்கு டார்கெட்டுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தது. நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு டார்கெட்டுக்கு. பட் இங்கே வந்து இல்லை. ஆல்சோ நமக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 750 லெவல் தான் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் வந்து 950, 48, 950 ஆர் 49 ஒன்றும் ப்ரீச் ஆகலை அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் 950 ப்ரீச் ஆகுது அப்படின்னா 49 கண்டிப்பாக ப்ரீச் ஆகும். ஸோ ஒன்று நம்ம இங்கேருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து 49க்கு எய்ம் பண்ணலாம். 49 போது கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு புல் பேக் இல்லை ஒரு ரிவர்சல் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் நிறையா. ஸோ நம்ம என்டர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நிஃப்டியில் ஒரு 750 லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஐ திங்க் வி கேன் கன்சிடர் an entry சிஇ சைடில். சேம் வே இங்கே வந்து 950 இல்லை 9000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். பி சைடுக்கு அப்படின்னு யோசிச்சோன்னா ஐ திங்க் டுடேஸ் லோ மைட் ஒர்க் வெல் இந்த ரேஞ்சை. பட் அங்கேருந்து நமக்கு ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான், மேபி ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பெரிய டார்கெட் எனக்கு இமீடியட்டாக கிடைக்கும்னு தோணல, அன்லஸ் ஒரு ஹை மொமெண்டம் இருந்தது அப்படின்னா. வேறஸ் பேங்க் நிஃப்டியில் வந்து கண்டிப்பாக இந்த ஜோன் கன்சிடர் பண்ணலாம். நம்ம அங்கேருந்து 550 லெவலுக்கு ஒரு 100 பாயிண்ட் மூவ் ட்ரை பண்ணலாம் ஸ்பீ சைடு வந்தது அப்படின்னா. ஸோ ஓயில் பார்த்தோம் அப்படின்னா சரி 22,700 வந்து நமக்கு நல்ல புட் இன்க்ரீஸ் இருக்கு, 41 lakhs இன்க்ரீஸ். ஸோ 22,700 நம்ம கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக ட்ரீட் பண்ணலாம் இந்த இதில். இதே பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 49,800 புட் இன்க்ரீஸ் இருக்கு, கம்பேரிட்டிவ்லி 48,900 and 48,800 ஆக்சுவலாக கால் டிக்ரீஸ் ஆகுது, புட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 48,800 ஒரு சப்போர்ட் லெவலாக இங்கே ட்ரீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம பார்த்ததில் 48,700 அண்ட் 22,700 நிஃப்டிலையும் 48,800 பேங்க் நிஃப்டிலையும் நம்ம சப்போர்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே புல் பேக் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல கேண்டில் ஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா
சரி, ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு மொமெண்டம் ரிவர்ஸ் மாதிரி ஒரு நல்ல க்ரீன் கேண்டில். இன்ஃபேக்ட் இது வந்து மேலே நமக்கு விக் கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு நல்ல க்ரீன் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாடி சைஸ் கம்மியாகுது, விக் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படிங்கும் போது ஐ திங்க் இது வந்து இட்ஸ் மோர் லைக் இன்டெசிசிவ்னஸ் தான். பாடிஸ் கேண்டில் பாடியே இல்லை அப்படின்னா இன்டெசிசிவ்னஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம், இல்லை வந்து மொமெண்டம் லூஸ் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம், இல்லை இட்ஸ் ஸ்லோயிங் டவுன். பட் இது எல்லாமே லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் தி மார்க்கெட்லேயே நடக்குது அப்படின்னா இட்ஸ் லைக் பெரிய ப்ரெஷர் இல்லை பையர் சைடில் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் ரீட் பண்ணுறேன். அதே தான் நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோம்னா ஈவன் தோ க்ரீன் கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாலும் ஃபர்ஸ்ட்டு 2 கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் லூசிங் மொமெண்டம். எஸ்பெஷலி இந்த 3 கேண்டில் 9:35 40 45 பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன பாடி, பெரிய பெரிய விக்ஸ். எஸ்பெஷலி அது என்னன்னா நமக்கு நம்ம வச்சிருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட அந்த மாதிரி மொமெண்டம் லூஸ் ஆகி இல்லை ஸ்ட்ரென்த் கம்மியாகுது, பையர் ப்ரெஷர் கம்மியாகுது அப்படின்னா லைக் வி ஷுட் வெயிட். இந்த டைமில் என்ட்ரி ஆகிறது. ஆல்சோ எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா ப்ரீமியம் டிக்கு ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நாம் ட்ரேட் பண்ணலாம் இன்னைக்கு நினைக்கிறேன். I think 22,700 லெவல் ரொம்ப க்ரூஷியலாக மாறிட்டு இருக்கு. திஸ் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஃபோர்த் டைம் இந்த லெவலை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 800 லெவல்லையே இருக்கு. இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா we can expect to 25 to 40 points B side. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் 22,700 கால் அண்ட் புட் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக சேம் லெவலில் இருக்குது, 1.47 crores அப்படின்னு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபைட்டிங் தான் நினைக்கிறேன். ஓகே, நிஃப்டியில் இப்போ வரைக்கும் எதுவும் பெரிய மூமெண்ட் இல்லை. பட் பேங்க் நிஃப்டி இஸ் ட்ரைங் டு பிரேக் இட்ஸ் டே ஹை. பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் கொஞ்சம் ஜஸ்டிஃபைடு தான், ஏன்னா அதோட டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸில் பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சியை தவிர ஆக்சிஸ், கொட்டாக், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ எல்லாமே கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் மொமெண்டம் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. 49,000 பிரேக் பண்ணாமல், இல்லை அட்லீஸ்ட் 48,950 பிரேக் பண்ணாமல் இது ஒரு அப்வர்ட் மொமெண்டமாக கன்சிடர் பண்ண முடியாது. மேபி லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னாலும் ஹையர் ஹைஸ் கூட இல்லை, இட்ஸ் ஸ்டில் சைட்வேஸ் தான் இப்போதைக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 15 minutesல ஓகே கால் டிக்ரீஸ் இருக்கு. பட் 49,000 பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கால் ஜாஸ்தியாக தான் இருக்கு, which means that will still be resistance. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. 48,800 49,000 சுற்றிட்டு இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு 30 minutesலையும் அப்படியே தான், 1 hourலையும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேண்டில் மூமெண்ட் கிட்டத்தட்ட ஐ திங்க் தேர் ட்ரைங் டு கிரியேட் அ சைட்வேஸ் மொமெண்டம். ஏன்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ப்ரீமியம் டிகே ஈஸியாக இருக்கும். செல்லர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோதான், பேங்க் நிஃப்டியும் ரிவர்ஸ் தான் ஆகுது. ஐ திங்க் தே ஆர் ட்ரைங் டு கீப் திஸ் சைட்வேஸ். பேங்க் நிஃப்டியாவது ஒரு 50-60 பாயிண்ட் மூவ் ஆகுது ஒவ்வொரு கேண்டலுக்கும் அட்லீஸ்ட். நிஃப்டி 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் சுற்றிட்டு இருக்குது. இன்னைக்கு மேபி ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது கூட நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காமல் இருக்க வேண்டாம் ஆக்சுவலி.
பேங்க் நிஃப்டி ரொம்ப ரொம்ப ஸ்லோவான அப் மூமெண்ட்ல இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகுது, பட் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது தான் லைக் ஓகே, மேபி ஒரு 1 hour கேண்டில், மேபி ஒரு 30-minute கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னா எஸ், இட் இஸ் ஃபார்மிங் ஹையர் ஹைஸ், பட் ரொம்ப இன்டெசிசிவாக தான் இருக்குது. லைக் திஸ் விக்ஸ் சைஸ் பார்த்தோம்னா லைக் இவ்வளோ ரொம்ப பெரிய பெரிய விக்ஸ் 30-minute கேண்டில் அப்படிங்கிறத நம்ம இது கன்சிடர் பண்ணணும், பட் ஸ்டில் ஸோ மேபி லைக் ஒரு ஸ்கால்பிங் பண்ணோம், ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வெளியில் வரலாம் அப்படின்னா பண்ணலாம். பட் நான் வந்து ரொம்ப கம்மியான கேபிட்டல் ஒர்க் பண்ணுறேன். ட்ரேடே பண்ணாலும் 1 லாட் 2 லாட்டுக்கு மேலே நான் இப்போதைக்கு வாங்குறதில்ல. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஃபிட்க்கு உள்ளே போனேன் அப்படின்னா என்னோடய டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ்லேயே அது போயிடும். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இதுவே நம்ம ரொம்ப மல்டிபிள் லாட்ஸில் பண்ணுறோம், ஒரு 100 லாட் வாங்க போகிறேன் அப்படின்னா வி கேன் ட்ரை. ஏன்னா இந்த ஒரு இது வந்து நமக்கு 30 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆகுது அப்படின்னா மேபி ஒரு 5% ப்ரீமியம் ஹைக் கூட இருக்கலாம். ஸோ தட் வில் பி குட் இனஃப். பட் நம்ம ரொம்ப கம்மியான லாட்டில் பண்ணும்போது இது வந்து ஒர்த்தாக இருக்காது. ஸோ ஸ்டில் சைட்வேஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இட் ஹேஸ் டு பிரேக் திஸ் லெவல் 950 ப்ளஸ் லெவல், அப்படின்னா அதை ஒரு புல்லிஷ் மொமெண்டமுக்கு கன்சிடர் பண்ணலாம். இல்லை பி சைடு அப்படின்னா இட் ஹேஸ் டு பிரேக் திஸ் 800 மேபி. பட் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி சுத்தமாக மூமெண்ட்டே இல்லை. ஸோ நிஃப்டி வந்து இதை எதுவும் புஷ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணலை. ஓகே, மறுபடியும் டே லோ கிட்ட வருது நிஃப்டி. ஐ திங்க் திஸ் இஸ் தி 3rd or 4th டைம். ஸோ டே லோ கிட்ட மறுபடியும் கன்சால்டேட் ஆக ஆரம்பிக்குது. மேபி வி கேன் ட்ரீட் திஸ் ஆஸ் அ ஜோன். அப்படியே இது பிரேக் ஆகுது அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணலை. இட் மைட் சே இப்படி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா வேணா மேபி இட் வில் கெயின் சம் மொமெண்டம் அண்ட் மூவ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தோம்னா ஓகே 22,700ல புட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பேரிஷ்னஸ் சிக்னல். ரொம்ப ரீசன்ட் மூமெண்ட் தான். மேபி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படின்னு. எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால வெரி ஸ்கெப்டிக்கல் அபவுட் ப்ரீமியம். ஓகே, இவனுங்க மார்க்கெட் எங்கேயும் போகிற மாதிரி தெரியல. ஸோ நானாவது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். I'll break and பார்ப்போம் திரும்பி வரும்போது ஏதாவது மார்க்கெட் உருப்படி ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டு. ஓகே, எல்லாம் அவசர வேலையாத்தா. ஸோ எந்த மூமெண்ட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க இன்னும். மிட் கேப்பில் கொஞ்சம் மொமெண்டம் இருந்திருக்கு, பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் பார்த்தோம்னா ஒரு லாஸ்ட் half an hourல என்ன நடந்திருக்கு, 22,700லேயே தான் they are going to keep it. பேங்க் நிஃப்டி ஓகே, பேங்க் நிஃப்டியும் இந்த 800 to 49,000 ரேஞ்ச்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ கிட்டத்தட்ட நமக்கு காலையிலிருந்து இதே ரேஞ்ச்லேயே தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால ப்ரீமியம் ஒன்றும் மூவ்மெண்ட் இருக்காது. ஆல்சோ இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் ஃபார் த டே. இதுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்பைக் எதுவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. மேபி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 o'clockல ஏதாவது தெரியுதா அப்படின்னு வேணால் பார்க்கலாம். ஓகே, 1 o'clockல ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு நினச்சேன். பேங்க் நிஃப்டியில் ஒரு ரொம்ப சின்ன மொமெண்டம் இருந்திருக்கு. எவ்வளோ, 50 பாயிண்ட். இது ஆவறதில்ல. எது ஆவறதில்ல? இது ஆவறதில்ல. இதெல்லாம் ப்ரீமியம் பெருசாக மூவ் இருக்காது. மேபி another ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஐ திங்க் I'll க்ளோஸ் த டே. இன்னைக்கு இதுக்கும் மேலே போய் ரிஸ்க் எடுத்து வேண்டாம்னு நினைக்கிறேன். பாரேன், திடீர்னு மூவ் ஆக ஆரம்பிக்கிறானுங்க. சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு 7:30 பிரேக் ஆகணும், சி சைடு போகணும் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு ஹை. தெரிஞ்சு 7:40 இன்னும் சேஃப். போவானுங்கன்னு பெருசாக நம்பிக்கை இல்லை, பார்ப்போம். அவ்வளோதான், சொன்ன மாதிரி மறுபடியும் போங்கடா டே. ஒரே ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, எந்த ட்ரேடும் எடுக்கல அப்படிங்கிறதான். ஸோ டே க்ளோஸில் பார்த்தோம் அப்படின்னா they finally have actually breached. பட் அது நடக்கு 3 மணி கேண்டில் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 3 o'clock. ஸோ 49,000 பிரேக் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டோம். ஸோ நேத்தோட ஹை லெவல்லே தான் ஆல்மோஸ்ட். பட் ஆக்டிவாக இருந்திருந்தாலும் ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 o'clock அப்படிங்கும்போது இன்றைக்கி எக்ஸ்பைரி ரெண்டுலேயுமே. ஸோ ப்ரீமியம்ஸ் ரொம்ப போயிருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம்னா மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்க தேவையில்லை. ஐ திங்க் ஐ டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். இந்த டைமில் நான் போதும் அப்படின்னு முடிவு பண்ணது கரெக்ட் அப்படின்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தோணுது. இன்றைக்கி ட்ரேட் பண்ணாமல் இருந்ததே நல்லது தான். ரொம்ப ரிஸ்கியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.